ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 782வது நாமாவளியாக ஓம் வினயான் விதாய நமாக. முருகப்பெருமான் இந்த நாமாவளி அடக்கம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது அறிவினுடைய வளர்ச்சியால் இந்த வினயம் உண்டாகுது. வினயம்ன்றது அந்த அடக்கம். அதனால்தான் வித்யா ததாதி வினயம். படிப்பு ஞானமானது எதை கொடுக்கணும்னா பணிவை கொடுக்கணும். இந்த நாமாவளியை பார்த்தோன்னாலே முதல் நாமாவளி விஞ்ஞானினே நமஹ. எல்லா விதமான ஆராய்ச்சி அறிவு உள்ளவராக இருக்கார். இருந்தாலும் அவ்வளோ பேர் அறிவு இருந்தாலும் அவருடைய தன்மை எப்படி இருக்குது, அவர் எப்படி இருக்கார்னா அடக்கமாக இருக்கார் அப்படின்னு. அப்போ அந்த அடக்கம் அப்படின்றத ஒவ்வொரு உயிர்களும் அடைய வேண்டும். அந்த அடக்கத்தின் மூலமாகத்தான் எல்லா பாக்கியத்தெல்லாம் அடைய முடியுன்றத இறைவன் நமக்காக அந்த ரூபமாகவே இருக்கார். எப்படி இறைவன் ஆனந்த வடிவமாக இருக்கார் அப்படின்னா அந்த இறைவனை வழிபாடு செய்யும்போது அந்த ஆனந்தம் கிடைக்கும். இறைவன் அழியாத தன்மை உடையவர் அப்படின்றதால அவரை வழிபாடு பண்ண, அவரை நினைக்க அந்த தன்மை கிடைச்சிடும். எத் பாவம் தத் பவதி அப்படின்னு சொல்கிறது அதனால தான். அப்போ இறைவன் அடக்கமே வடிவமாக இருக்கார். வள்ளுவ பெருந்தகை சொல்லும்பொழுது அழகாக சொல்லுவார் இல்லையா, அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆர் இருள் உய்த்து விடும்னுவார். அப்போ அந்த அடக்கம் தேவலோகத்தில் அமரர்களோடு வாழக்கூடிய அந்த தேவலோக வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்றார். அதுதான் சாமீப்பிய பதவி, சாரூப்பிய பதவி, சாலோக்கிய பதவி, சாயுஜ்ய பதவின்னு 4 பதவிகள். அதில் முதல்ல இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடியது என்னென்னா அந்த தேவலோக வாழ்க்கையை கொடுப்பாராம். அப்போ சுவாமி கிட்டக்கு நெருங்க முடியும். அப்போ சமீபத்தில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் எதுன்னா இந்த பணிவு தான். அதனால தான் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அப்படின்னு. அப்போ அந்த பணிவு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துடும். இந்த நம்மளுடைய ராமாயணத்தில் சொல்லும்பொழுது ஆஞ்சநேயருடைய அந்த வன்மையை, ஆஞ்சநேயருடைய அந்த பணிவை பார்த்து லக்ஷ்மணர் ஆச்சரியப்படும்போது சொல்கிறாராம், இவர் இந்த ரிக்வேதத்தை படிச்சிருக்கார், அந்த ரிக்வேதத்தினுடைய பலன் தான் இவருக்கு இப்போ ஏற்பட்ட அடக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்வார். அப்போ பார்த்தோம் நம்ம ஆஞ்சநேய சுவாமி அவ்வளோ தாசன் ரூபமாக இருக்கார். ஆனால் அவர் செய்த செயலெல்லாம் மிக பிரம்மாண்டம். அதே ராமலக்ஷ்மணரை திருப்பி எழுந்திருக்கிறதுக்காக சஞ்சீவி மலையை, அமிர்த மூலிகைக்காக சஞ்சீவி மலையை எடுத்துன்னு வர்றார். அப்படி எடுத்துன்னு வந்தும் அவ்வளோ பராக்கிரமம் செய்த ஒரு தாசனாக அமைதியாக இருக்கார். அப்போ இதெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்க இல்லையா, நிறைகுடம் தழும்பாது. அப்படி அந்த படிப்பு படிக்க என்ன கொடுக்கணுன்னா அந்த அடக்கம் கிடைக்கணும். வித்யா ததாதி வினயம். அப்படி அந்த இறைவன் எப்படி இருக்கார்னா நமக்காக அந்த நிலையில் இருந்து நமக்கு உணர்த்துறார், உபதேசம் பண்ணுறார். அதுதான் அந்த நாமாவளி அடக்கமே உருவமாக உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. ஓம் வினயான் விதாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.